ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஷோ ஹன்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா லக்னோ vs டிசி பத்தி ப்ரீவியூ பண்ண போறோம். நேத்து மேட்ச் நம்ம போஸ்ட் மேட்ச் பண்ணல, அதனால லைட்டா அந்த மேட்சை கிளிக் பண்ணிட்டு என்ன பிரேம் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேத்து மேட்ச் பத்தி பேசிடுவோம். விச் இஸ் கேகேஆர் வர்சஸ் ஜிடி. ஸோ ம். நேத்து வந்து ஒரு அன்யூஷுவலா ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அன்யூஷுவலான விஷயம் ரகுவன்ஷி இம்பாக்ட் பிளேயரா இருக்கிறதா? இல்ல, அஹ் அதாவது நேத்து வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்த டீம் வந்து ஜெயிச்சாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின டீம் ஜெயிச்சாங்க. ரொம்ப நாளைக்கு அவுட் அப்புறம் ஆஃப் ஆஃப்டர் டென் ரொம்ப ஃபிஃப்டீன் நாளைக்கு அப்புறம். ம். எஸ், அது வந்து எக்ஸப்ட் ஜிடி எனி அதர் டீம் குட் அதை பண்ணியிருக்க முடியுமான்றது டவுட் தான். ஏன்னா ஜிடி அவ்வளோ சூப்பராக விளாண்டாங்க. எஸ்பெஷலி அந்த டாப் த்ரீ ஆஃப் ஜிடி வந்து எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லைக் எப்பவுமே, அதாவது ஒரு ஃபிளாவே இல்லாம ஆடிட்டு இருக்காங்க. மேபி சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு நல்ல பேட்ஸ்மேன் சுப்மன் கில் மாதிரி இருக்க பேட்ஸ்மேனுக்கே அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆகுது. சுதர்ஷனும் பட்லரும் ஆடுறது. ஸோ அப்படி ஒரு கன்சிஸ்டன்சி அவங்க வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஜோடி நம்பர் ஒன் மாதிரி நாங்க ஜோடியா நின்னோம்னா போட்டு பொழக்கிறாங்க. அந்த காம்போ வந்து எப்பயும் கிளிக் ஆயிடுது. அதே ட்ரையாங்குலர் மாதிரி ட்ரையாங்குலர் ஜோடி அவங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டன்சி, என்ன கன்சிஸ்டன்சி! கண்டிப்பா ஒரு இந்தியன் கால் அப் இருக்கு அவருக்கு, T20லயும் ஓடிஐலயும். டெஃபினெட்லி எப்பவுமே டெஃபினெட்லி ஆடுறாரு அவரு. மாத்தி மாத்தி அந்த ஃபார்மேட்டுக்கு. 120 ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடுறாரு, 150லயும் ஆடுறாரு. நல்ல கன்சிஸ்டன்சி. சுப்மன் கில்லுமே நல்ல கன்சிஸ்டன்சி. அவர் போன மேட்ச் சாய் ஆடல. சுதர்ஷன் மூணு ஃபார்மேட்லயுமே வரணும் இந்தியாவுக்கு. டெஸ்ட்டும் ஆட முடியும் அவரால். ஓடிஐ டெஃபினட்டா ஆடணும். ஓடிஐல அவர் சூப்பர் பிளேயரா இருப்பாரு. T20யும் ஆடலாம். T20 கொஞ்சம் காம்படிஷன் அதிகம். எஸ்பெஷலி அபிஷேக் சர்மா, ரிஷப் பந்த், இஷான் கிஷன் இருக்கும் போது இருக்கச்ச கொஞ்சம் காம்படிஷன். அதே மாதிரி இன்னொன்னு பார்க்கணும் அப்படின்னா டி ஓகே, அதே நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா கில்லு வந்து சாரி, நெட்வொர்க் நல்ல டபுள். கில் அண்ட் சுதர்ஷனும் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இன்னைக்கு மேட்ச்சுக்கு வருவோம். லக்னோ vs டிசில டிசி ரெண்டு மேட்சா தோத்து ஒரு மொமெண்டம்காக விளையாடுவாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட. ஸோ எப்படி இருக்க போகுது மேட்ச் இன்னைக்கு? ரெண்டு டீமுமே பேட்டிங் ஸ்ட்ராங்கான பேட்டிங். அதாவது டிசி பேட்டிங் பார்த்தோம்னா ஒரு மாதிரி யாரு என்னைக்கு அடிப்பான்னு சொல்ல முடியாது. ஆனா யாரா ஒருத்தங்க அடிச்சிருவாங்க. அது மாதிரி தான் ஒரு நாள் அசிட்டோஸ் அவங்களுக்கு சர்மா ஆனா பவர் அடிச்சாரு. பிளே ஸ்டார்ட்டே, இப்போ டிசி பவர் பிளே பத்தி நம்ம பேசணும்னா அவங்களுக்கு பவர் பிளே ஸ்டார்ட்டே கிடையாது. நீ சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒருத்தர் ஆடுறாங்க, பட் பவர் பிளேல ஒரு 30-40 ரன்ஸ் தான் வருது. அதுக்கப்புறம் ராகுல் வந்து நல்ல டச் கொடுக்குறாரு, கொஞ்சம் நல்லா ஃப்ளோவா போகுது. ஆனா அவங்க வந்து ஒரு பெரிய ரன்னை வந்து சேஸ் பண்ணணும்னா அசுதோஷ் சர்மா ஃபயர் ஆனா மட்டும்தான் முடியுது லாஸ்ட்ல, இல்ல ஸ்டப்ஸ் ஆடணும். அப்படிதான். அதனால வந்து இன்னைக்கு எல்எஸ்ஜிக்கு ஒரு எல்எஸ்ஜி டிசி ஒரு டஃப் பேட்ல தான் இருக்கும். எல்எஸ்ஜிலையும் அதே மாதிரி தான் கன்சிஸ்டன்ட் பேட்டர்ஸ் தான், பட் பூரனும் மார்ஷும் ரெண்டு மூணு மேட்ச் ஆடல. So அவங்களுக்கும் நல்ல ஸ்டார்ட் அதாவது வரும். பேசிக்கா இன்னைக்கு வந்து டிசி வின் பண்ணணும்னா த்ரீ திங்ஸ் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ம். நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ஷ், இவங்க ரெண்டு பேர் விக்கெட் அவங்க எடுத்துட்டாங்கன்னா மேட்ச் வில் பிகம் ஈஸி. அண்ட் தென் பவுலிங் போட சொல்ல பேஸ் மட்டுமே ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணாம, சிஎஸ்கே மேட்ச்ல அதான் தப்பு பண்ணாங்க. ரவி பிஷ்ணாயை போடவே விடாம, டூபே இருக்காருன்னு சொல்லி போட விடாம பேஸே யூஸ் பண்ணி கடைசியில டோனி பறந்துட்டு போயிட்டாரு பேசி. அதனால வந்து மிக்ஸ் பண்ணி போடணும். ஸோ இந்த த்ரீ திங்ஸ் அவங்க வந்து பண்ணாங்கன்னா எல்எஸ்ஜிக்கு இது ஒரு கரெக்டா, எல்எஸ்ஜிக்கு ஒரு வின்னிங் ஃபேக்டரா இருக்கும். டிசிக்கு என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டை எடுக்கணும். பிளஸ் பவர் பிளே வந்து கன்சிஸ்டண்டா ஆடணும். ஆடினாங்கன்னா நீங்க டிசிக்கு அது திருப்பி வந்து பிரேசர் கொஞ்சம் மெகருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்ல ஃபேஃப் உள்ள வருவாரா? தெரியல. அது அவங்களோட மோஸ்ட்லி எனக்கு அவைலபிலிட்டி எனக்கு பொறுத்து தான். தெரிஞ்சு ஃபேஃபும் போரில் தான் ஓபன் பண்ணுவாங்க. அப்புறம் ம். இன்னொன்னு யோசிக்கணும்னா அந்த பவுலிங் சேஞ்ச்ல ஏன் ஸ்டார்க் ஓகே, முகேஷ் குமாருக்கு பதிலா ஏன் நடராஜனை கொண்டு வரக்கூடாது? ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் பேசர் இருந்தா ஒரு நல்ல அட்வான்டேஜ் தானே டிசி. அது அட்வான்டேஜ் தான். பட் தென் எதுக்கு ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் வச்சுக்கணும்னு, அவங்க லெஃப்ட் ஆர்ம் லெஜண்ட் ஒருத்தர் இருக்காரு. சரி, எதுக்கு இன்னொரு ஒரு லெஃப்ட் ஆர்ம் வைக்கணும்? அதுக்கு போல ஒரு ரைட் ஆர்ம் வைக்கணும். ஏன்னா நடராஜன் முகேஷ் கொண்டு குமார் நல்ல வர்றப்ப ரெக்கார்ட் இருக்கு நடராஜன் அவருக்கு. கரெக்டா யாக்கர்ஸ் நெயில் பண்றாரு. So இன்னும் நல்ல ப்ரெஷர் ஏத்தலாம். இப்போ வந்து நடராஜன் பால்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா பூர நாளா கன்வெர்ட் பண்ணி சிக்ஸ் அடிக்க முடியாது. ஸோ நடராஜன் நீங்க வந்து ஒரு அண்டர் யூஸ்டா இல்ல யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்களா டிசிங்கிறது ஒரு பெரிய ம். கேள்விக்குறியா இருக்கு. ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த கிராஸ் அப்படி அவங்க 70. சேஞ்ச் பண்ணணும்னா மோஹித் சர்மாவை தான் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா மோஹித் சர்மா வந்து அந்த பேஸ் ஆன் பேஸ் ஆஃப் வந்து இந்த சீசன் அவருக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கரெக்டா கணிச்சிடுறாங்க ஆப்போசிட் எடுத்திருக்காரு, பேட்ஸ்மேன். 4 விக்கெட் நம்ம தான் எடுத்திருக்காரு 8 மேட்ச்ல. ஆமா, ஆமா, ரன்னும் நிறைய போயிட்டாரு. ஸோ முன்னாடி இருந்த அந்த நடராஜனுக்கு கொடுத்து பார்க்கலாம் ஒரு இது சேஞ்ச் இல்லை ஆஃப் அவருக்கு. ஸ்குவாட் அண்ட் பவுலிங் டெஃபினெட்லி வில் கிக் ஃபார் டிசி. ஸோ கொடுக்கலாம், உங்களோட கொடுக்கலாம். டாப் பிக்ஸ் யார் இன்னைக்கு டிசி அண்ட் எல்எஸ்ஜில பெர்ஃபார்மன்ஸ்? டாப் பிக்ஸ் ஃபேஃப் இருந்தாருன்னா ஃபேஃப்.
ஃபார் டிசி. ஃபேஃப் ம், அண்ட் ஃபேஃப் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். ம். பிகாஸ் மிச்சல் ஸ்டார்க் வந்து எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் மிச்சல் மார்ஷ், நிக்கோலஸ் பூரான் ஆப்போசிட்ல கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. நார்மல் பவுலர்ஸ் தான் அவங்க இது வரைக்கும் அடிச்சிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் மாதிரி கொஞ்சம் நல்லா யார்க்கர்ஸ் நெயில் பண்றவங்களும் அவங்க அடிக்கல. ஸோ டெஃபினெட்லி இவங்க 2 பேர் சொல்லணும் ஸ்டார்க் ஒரு டிசிக்கு. ஸ்டார் பிளேயர். அப்போ வந்து எஸ். பேட்டிங்ல வந்து அதே மாதிரி டிசில ஃபேஃப் இருந்தா ஃபேஃப் போரல் ஒரு குவிக் 30-40 கொடுப்பாரு ஸ்டார்ட். அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ண வேண்டியது ராகுலும் கருண் நாயர். கருண் நாயர் ஏன் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடிச்சாரு, அதுக்கப்புறமேட்டு வந்து ரன் அவுட். தேர்ட் மேட்ச் வந்து ஒரு ஆடு 30 ரன்ஸ். ஏன் அவருக்கு என்ன மிஸ் பண்றாப்ல ஆளு கருண் நாயர்? வாட் கருண் நாயர் ஐ இஸ். திங்க் ஐ திங்க் அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த ஃபர்ஸ்ட் அதனால மேட்ச்ல. ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. ஸோ இல்ல ஆடுவாரு. ம். ஃபன். இன்னைக்கு பட் நான் நான் இருக்கும். நினைக்கிறேன் இன்னைக்கு ஃபேஃப் ஆனா ஃபேஃப் இல்லைன்னா கருண் நாயரோட டேவா தான் இருக்கும் இன்னைக்கு. இன்னைக்கு எல்எஸ்ஜியோட மேபி. பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டாப் நாச் பவுலர்ஸ் ஒருத்தர் தான். தாக்கூர் மட்டும்தான் ஆன் அண்ட் ஆஃப் ஒரு பேஸ் எடுத்து போடுறாரு. பிரின்ஸ் யாதவ் வருவாங்க, இல்ல திக்தேஷ் ரெட்டி வருவார். ஒரு ஸ்பின் நல்லா ஆடுவார் கருண் நாயர். ஸோ நல்ல சான்ஸ் இருக்கு கன்வெர்ட் பண்றது பிக் ஸ்டார்ஸ் ஃபார் DC. So my pick will be DC, and the top performer is Karun Nair and the Mitchell Stark, as you said. Faf இருந்தா Faf. So 3 players. ஸோ இப்போ மேட்ச் இன்னைக்கு சூடா இருக்கும். டாஸ் தான் ஒரு பெரிய க்ரூஷியல் ஃபேக்டரா இருக்கும் இன்னைக்கு. ஸோ வேற என்ன? டாஸ் ஐ திங்க் எனி டீம் யார் டாஸ் பண்ணாலும் பவுலிங் தான் எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த அது மேட்ச் இந்த கன்ஃபார்ம். மேட்சுமே வந்து இன்னைக்கு வந்து லக்னோல நடக்குது. ம். So லக்னோ நடக்கிறப்ப அந்த லக்னோ ஹை ஸ்கோரிங் கேம் தான். அந்த யூஸ்வலா. அந்த ஹை ஸ்கோரிங் கேமா இருக்காது. ஏன்னா அங்க 2 பிச் இருக்கு. ஒன்னு 180+ ஸ்கோர் பிச், இன்னொன்னு 160 பிச் இருக்கு. எந்த பிச்சு சூஸ் பண்றாங்கிறத பொறுத்து பிச் ரிப்போர்ட்டும் நமக்கு இதாகும். நல்ல பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கட்டர் டெலிவரிஸ். ஸோ தாக்கூர் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்எஸ்ஜிக்கு பயங்கர விக்கெட் எடுப்பாரு. 2 விக்கெட் டேக்கர்ஸ் இன்னைக்கு தாக்கூர் அண்ட் மிச்சல் ஸ்டார்க். தாக்கூர் வந்து ஆக்சுவலி நல்லா போட்டுட்டு இருந்தாரு. பவுலிங் நல்லா போட்டு இருந்தாரு. எப்போ வந்து அவரு வி ஷுட் கோ ஹார்ட் ஆன், இஃப் பேட்ஸ்மேன்ஸ் ஆர் கோயிங் ஹார்ட் ஆன் பவுலர்ஸ் தென் வி பவுலர் வில் கோ ஹார்ட் ஆன் பேட்ஸ்மேன் சொன்னாரோ அன்னையில இருந்து அவரு போட்டு இது பழந்துட்டாரு. பண்ணிட்டாங்க. ஃபுல்லா பறந்துட்டாங்க. போது 10 ரன் ரேட்ல தான் இப்போ எக்கனாமி ஆனா ரேட்ல தான் அவர் அதுதான் போயிட்டு இப்போ இருக்கு. என்னன்னா அவர் 10 ரன் எக்கனாமிக்கலா ஸ்டார்ட் பண்ணாலும் விக்கெட்ஸ்ங்கிறது மிடில் ஓவர்ஸ்ல ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்துருவாரு. இன்னைக்கு அதான் நடக்கும். இனிஷியலா ஃபேஃபோ இல்ல போரலோ இல்ல ஒரு கருண் நாயரோ ஒரு அடிச்சாலுமே செகண்ட் ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 2-3 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த பிச்சு ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ மோஸ்ட்லி வந்து ஜெயிக்கிறவங்க பவுலிங் எடுப்பாங்க, அதே மாதிரி கொண்டு போவாங்க. ஸ்கோர் 175 180 செட் பண்ணுவாங்க. சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நல்லா டைட்டா பவுலிங் போட்டா. இப்போ டிசிக்கு நல்ல சான்ஸ். அவங்க பேட்டிங் பண்ணாலும் 180 அடிச்சாலும் நல்ல டைட்டா போட்டாங்கன்னா 180 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். 2 ரன் அண்ட் மார்ஷ் சீக்கிரம் தூக்கணும், அவ்வளவுதான். மார்க்கரம் ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பை பண்ணி ஸ்டேபிள் ஆடுவாரு. இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் இன்னைக்கு. ஸோ மை டாபிக்ஸ் ட்ரீம் 11 வருவோம். இன்னைக்கு 4 பிளேயர் சொல்லுவோம் டாபிக்ஸ். 2 ஃப்ரம் தட் சைட், 2 ஃப்ரம் திஸ் சைட். அந்த சைடு எடுத்தோம்னா எனக்கு வந்து எல்எஸ்ஜிக்கு எடுத்தோம்னா மார்க்கம் அண்ட் தாக்கூர். இந்த பக்கம் எடுத்தோம்னா டிசிக்கு எடுத்தோம்னா ஃபேஃப் ஆர் சம் ஃபாரின் பிளேயர் ஓவர் இன் பிளேஸ் ஆஃப் இது. ஓப்பனிங் இன்னைக்கு கிளிக் ஆகுது டிசிக்கு. பிளஸ் கன்சிஸ்டண்டா ஆடக்கூடிய கருண் நாயர், பவுலிங்ல எக்ஸ்ட்ரா ஒரு ஆளா மிச்சல் ஸ்டார்க். சூப்பர் சூப்பர். என்னோடது வந்து பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், ஆயுஷ் படோனி. இந்த சைடு வந்து மிச்சல் ஸ்டார்க் அண்ட் தென் ப்ராபப்ளி ஜேக் ஃப்ரேசர் இருந்தா ஜேக் ஃப்ரேசர். ஓகே. ஸோ எனக்கு ஜேக் பிரேஸ் சொல்லி பார்ப்போமே, நம்ம சொல்லியாவது அடிக்கிறாரான்னு பார்ப்போம். இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம். ஃபேப் வந்து பேக் டு ஃபார்ம். ஏன்னா அவருக்கு இன்ஜுரி மோஸ்ட்லி சரியாயிடும்ன்ற மாதிரி அப்டேட் படிச்சேன். பட் தெரியல என்ன வேணா நடக்கலாம். நடராஜனை கூட பிளேயிங் லெவலில் கொண்டு வரலாம். லெட்ஸ் see if நடராஜன் பிளேஸ் இன் பிளேயிங் லெவல். பிகாஸ் அதான் அவங்களோட பிளானா இருக்கும். 7 மேட்சஸ் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடராஜனை கொண்டு வந்தா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பிச்சஸ்ல ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர். டுமாரோ நம்ம அடுத்த மேட்ச்ல சந்திப்போம். ஹேவ் அ குட் டே ஹெட். பாய். குட் நைட்.